நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடைமடை பகுதிகளுக்கு கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் டெல்டா பகுதிகளுக்கு வரத் தொடங்கியது. இந்நிலையில் தலைஞாயிறு பகுதிகளுக்கு ஆற்று நீர் வந்த நிலையில் குறுவை சாகுபடி செய்யும் வயலுக்கு நீர் வரவில்லை என கூறி விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைச்சலாக வந்தது காரணத்தால் நாங்கள் சாலை மறியலை மேற்கொண்டோம். அதில் சன் டிவியோட ஒளிபரப்பு இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் துரிதமாக அரசு அதிகாரியும் இரவு பகல் பாராமல் அன்றிலிருந்து இரவு பகல் பாராமல் தொடர்ந்து எங்களுக்கு தண்ணீர் சப்ளை வழங்கி வருகிறார்கள். ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. மண்டவாடி, கள்ளிமந்தயம், தேவத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் முருங்கை நல்ல விளைச்சல் அடைந்துள்ளது. இந்நிலையில் இதனை வாங்க வெளிமாநில வியாபாரிகள் வராததால் முருங்கை விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இதனால் கடந்த வாரம் 70 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ முருங்கை விலை தற்போது 38 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரும் நாட்களில் மேலும் விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வரவு நிறைய வருது. எல்லா ஏரியாவும் 2 மாசம் எல்லாம் வந்தது. முருங்கை எல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, நிறைய வருது. அதே சமயத்தில் பாம்பே, கல்கத்தா எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே மழை பெய்யறதுனால விலைவாசி ஒன்றும் அதிகமாக கொள்முதல் இல்லை, அதனால விலை குறைஞ்சிருக்கு. நாமக்கல் அருகே மாணவியின் மாற்றுச் சான்றிதழை வழங்காமல் தனியார் கல்லூரி நிர்வாகம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக கூறி மாணவி மற்றும் அவரது பெற்றோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அன்னபூரணி என்ற மாணவி குமாரபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு அரசு கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்ததால் தனியார் கல்லூரியிலிருந்து நிற்க முடிவு செய்தார். இதனையடுத்து தன்னுடைய சான்றிதழை கேட்டபொழுது கல்லூரி நிர்வாகம் 75,000 ரூபாய் செலுத்தினால் மட்டுமே சான்றிதழ் வழங்கப்படும் என கூறியதால் மாணவி மற்றும் அவரது பெற்றோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் அயன்னாத்தூர் கிராமத்தில் குடிநீர் முறையாக வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக ஆழ்துளை கிணறு அமைத்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். குடிநீர் சரியான முறையில் கிடைக்கல, உப்பு தண்ணி மட்டும்தான். 3 முறை பசம் மறிச்சிருக்கு, 10-20 தடவை தீர்மானம் வச்சு கொடுத்திருக்கோம். போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே காட்டுநாயக்கர் பழங்குடி மக்கள் இணைய வழி இனச்சான்று வழங்கிட கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். என் புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ டில்லி பாபு தலைமையில் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே சாலை விரிவாக்கம் செய்ய கோரி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து மாணவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வழிச்சாலையை 2 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு இசை வாத்தியங்கள் முழங்க கல்வி சீர் கொண்டு சென்ற பெற்றோரை வாயிலில் நின்று சந்தனம், குங்குமம் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர். பள்ளிக்கு தேவையான பீரோ, வாட்டர் கேன், மைக் செட் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்களை கல்வி சீராக பொதுமக்கள் வழங்கினர். கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலங்களில் உறுதித்தன்மை குறித்து பொறியாளர்கள் அடங்கிய நிபுணர் குழுக்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ராயக்கோட்டை மேம்பாலம் மற்றும் ஆவின் பால் பண்ணை மேம்பாலங்களை நெடுஞ்சாலை துறையின் பொறியாளர்கள் ஆய்வு செய்தனர். மேம்பாலங்களில் பழுதுகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக சரி செய்யப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். திருப்புவனத்தைச் சேர்ந்த இளைஞர் அஜித்குமாரின் படுகொலையை கண்டித்து திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்து அஜித்குமார் குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நடத்துகின்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம். அஜித்குமார் மரணத்திற்கு
அதிகாரிகளை பதவி விலகு. தஞ்சை மாவட்டம் அணைக்கரையில் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், வேளாண் இடுபொருட்கள் கிடைக்கும் வகையில் துணை வேளாண்மை விரிவாக்க மையம் திறக்கப்பட்டது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மையத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த துணை வேளாண் விரிவாக்க மையத்தின் மூலம் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டி நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. நாமக்கல் அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி ஏற்பாட்டில் இந்த பூஜை நடத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பூஜை மேற்கொண்டனர். ஆரணியில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தரையில் அமர்ந்து கஞ்சி குடித்து போராட்டம் நடத்தினர். தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் நெல் கொள்முதல் செய்து 3 மாதங்களுக்கு மேலாகியும் கூலி வழங்காததை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் 100 நாள் வேலையில் ஒன்றிய அரசு வழங்கிய பணத்தில் வெறும் 70 ரூபாய் வழங்குவதை கண்டித்து முழக்கமிட்டனர். தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் தரையில் அமர்ந்து பழைய சோறு கஞ்சியை உண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே கரிவேட்டி என்ற கிராமத்தில் NLC நிறுவன பணிகளுக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக ஏராளமான நிலங்கள், வீடுகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் கிராமத்தில் உள்ள 3 மின் கம்பங்களை அகற்றி வேறு பாதையில் கொண்டு செல்வதற்கான பணிகளை NLC அதிகாரிகள் மேற்கொண்டனர். அப்போது அதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த NLC அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மின் கம்பங்களை மாற்றியமைக்க மக்கள் ஒப்புக்கொண்டனர். திருவண்ணாமலை அருகே சாலையின் நடுவில் இருந்த மின் கம்பத்தை அகற்றாமல் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். திருவண்ணாமலை அடுத்த தீபம் நகர் பகுதியில் இருந்து இனாம் காரியந்தல் கிராமத்திற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையின் நடுவே இருக்கும் மின்சார கம்பத்தை அகற்றாமல் சாலை அமைத்துள்ளதால் இரவு நேரத்தில் விபத்து ஏற்படும் என்று பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சாலை அமைக்கும் போது அதிகாரிகள் உடன் இருக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டை சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வரும் 7 மற்றும் 8ஆம் தேதி டெல்லியில் 5 பிரிவாக இந்திய தேர்தல் ஆணையம் பயிற்சி அளிக்க உள்ளது. இந்த பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட அலுவலர்கள் டெல்லி செல்வதற்கான பணிகளை மண்டலங்களின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். கும்பகோணம் கபிஸ்தலம் அருகே அண்டக்குடியில் ஆம்னி வேனில் கடத்திச் சென்ற 149 கிலோ எடையுள்ள குட்கா, 105 கிலோ ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆம்னி வேனையும் பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் காவிரி ஆற்றங்கரையோரம் தேங்கும் கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முனியப்பன் கோயிலில் தரிசனம் செய்வோர் அமாவாசைக்கு முன்னோருக்கு திதி கொடுப்போர் கழிவுகளை விட்டுச் செல்வதாக கூறப்படுகிறது. மாலை, பாலித்தீன் கவர்கள், பழைய துணிகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் ஆற்றங்கரையில் தேங்காமல் அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆறும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாசுபடுது. பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இந்த துணி, இந்த வேஸ்டேஜ் பொருளெல்லாம் போடுறதுக்கு சைடில் ஒரு தொட்டி கட்டி அதுக்கு அதில் போடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும். நீரோடை மீது பாலம் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் பட்டியலின மக்கள் ஈடுபட்டனர். முன்னதாக அத்திக்குளம் கிராம பகுதியில் பட்டியலின மக்கள் காத்திருப்பு போராட்டம் செய்தனர்.
அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வ வாக்குறுதி வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். இதனால் அங்கிருந்து கிளம்பிய அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் வழங்குவதில் குளறுபடி எழுந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆறுகாட்டுத்துறையில் 528 வீடுகள் கட்டுவதற்கு 650 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு கட்டுமான பணி தொடங்கியது. ஆனால் தற்போது 528 வீடுகளில் 420 வீடுகள் கட்டுமான பணி நிறைவுறும் தருவாயில் உள்ளன. இருப்பினும் இந்த வீடுகள் கட்டுவதற்கு கிராமத்தின் சார்பில் 78 லட்சம் ரூபாய் கொடுத்து தனியார்களிடம் இருந்து நிலம் வாங்கி அரசுக்கு கொடுத்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கஜாவால் பாதிக்கப்பட்ட கிராமம் இன்னும் அவங்கவுங்க இந்த குடிசையில் தான் இருக்காங்க. இந்த வீடு கட்டி இனாமா தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு வேறு மாதிரி ஒரு சொல்யூஷன் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எந்த காலத்துலையும் எங்களுக்கு இந்த வீடு இனாமா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை இனாமா தான் கொடுக்கணும்னு சொல்லி அரசு கோரிக்கை வைக்கிறேன். தங்கள் கிராம மக்களுக்கு இலவசமாக வீடுகளை வழங்க வேண்டும் என்றும் ஆறுகாட்டுத்துறை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெய்வேலியில் NLC இந்தியா நிறுவனம் நடத்தும் 24வது புத்தக கண்காட்சி வெகு விமர்சையாக தொடங்கியது. இந்த புத்தக கண்காட்சியை ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஹைதராபாத்தில் இருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். வரும் 14ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த புத்தக திருவிழாவில் 170 புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. கல்வி, பொருளாதாரம், இலக்கியம், போட்டித் தேர்வுக்கான நூல்கள் என பல்வேறு வகையான புத்தகங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. ஆணி திருவிழாவை ஒட்டி பரமக்குடி அருகே உள்ள மருதாருடைய ஐயனார் கோயிலில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு புரவி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊரத்தூர் கிராமத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயனார் கோயிலுக்கு புரவிகளை கொண்டு சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மருதாருடைய ஐயனாருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் சேமனூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.